ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ராமா கொஞ்ச நாள் வர ரொம்ப டிலே ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிட்டே போகுது. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பார்த்துடுங்க. கொஞ்சம் அடிக்கடி வீக்லி ட்வைஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் என்னால் சரியாகவே வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டு இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஆனா தனியாக உட்காந்துட்ருக்கா. இப்படியே ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஜெனி கேட்குறா, என்ன ஆச்சுடி, ஏன்டி இப்படி உட்காந்துருக்க, உனக்கும் லிச்வானுக்கும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜெனி கேட்க, ஆமான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, விடுடி சரியான ஃப்ராடுக்காரனாக இருக்கான், அவனை விட்டுட்டு போயிட்டான், அவனை மறந்துடு அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை அவன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் போயிருக்கான், கண்டிப்பாக நான் அவனை மறக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் தேடி வருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் மறந்துட்டு உன் லைஃப்பை பார்க்குற வேலையை பாரு, இதே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்கிறா. இப்படியே ஒரு மாதம் ஆகுது. நம்ம ஹீரோயின் இந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் விடாமல் நம்ம ஹீரோவுக்கு அவனுக்கு மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இப்படி நடந்துச்சு, இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு ரிப்ளை பண்ணுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கான், ரொம்ப சீரியஸாக முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவங்க தாத்தாலாம் பேரனோட நிலைமையை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவருக்கே கொஞ்சம் மைல்டாக ஹார்ட் அட்டாக் மாதிரிலாம் வந்துடுது ஹீரோவை பார்த்துட்டு. இப்படி நம்ம ஹீரோவுடைய சுச்சுவேஷன் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. இப்படியே ஒரு 6 மாதமும் கடந்து போகுது. இன்னமும் நம்ம ஹீரோயின் மெயில் அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட பர்த்டேயும் வருது. நம்ம ஹீரோக்கும் இன்றைக்கி தான் பர்த்டே. நம்ம ஹீரோயின் ஏதாவது மெயில் வந்திருக்குமான்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்தா ஹீரோ கிட்டேருந்து நோ ரிப்ளை. நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் பேர் பீட்டர். அவர் உட்காந்து நம்ம ஹீரோயினோட அந்த மெயிலெல்லாம் டெய்லி நம்ம ஹீரோவுக்கு வாசித்து காமிக்க, இன்றைக்கி நம்ம ஹீரோவுடைய பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிட்டு, நானும் பர்த்டே கொண்டாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே இவர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு ஒரு 6 மாதமாக உனக்கு மெயில் அனுப்பிட்டே இருக்குது, நீ ரீப்ளே பண்ணலாம்லடா, அந்த பொண்ணு பாவம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, விடு கொஞ்ச நாள் அனுப்பிட்டு அவளே விட்டுருவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறப்போ, இங்கே பாரு இதை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட பிக்சர் அனுப்பி வச்சுருக்கா, கேக் வெட்டுற மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட, டே உன் மனசில் இருக்க காதலை சொல்கிறா, நான் டைப் பண்ணி உன்னோட காதலிக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்மளுடைய பீட்டர் சொல்கிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, வேண்டாம் நான் நீ என்ன எழுத போகிற, நான் செத்துடுவேன்னு சொல்லி வேணா எழுது, அதை தெரிஞ்சு அவன் மனசு தான் கஷ்டப்படுவா, அதுதானே உண்மை, ஆல்ரெடி என் ஃபேமிலி என்னை நினச்சி கவலைப்படுறாங்க, அந்த பொண்ணு கவலைப்படுறத நான் விரும்பலடா அப்படின்ற மாதிரி சொல்ல, பீட்டர் சரி விடு நீ வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இப்படியே நம்ம ஹீரோயின் அந்த லின் இருக்கார் இல்லையா, அவர் அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய காசெல்லாம் நம்ம ஹீரோயின் ஜாப் பார்த்தே அடைச்சிருப்பாங்க. இப்போ என்னோட கம்பெனியில் சேர்ந்துக்கோமா கிராஜுவேட்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. லின் ஹீரோயின்ட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு. அவருக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்றது ஹீரோயினுக்கு பேசுகிறப்பே நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அதை அப்படியே இக்னோர் பண்ணுறாங்க. நம்ம லின்னும் நம்ம ஹீரோயினை ரொம்பவே அவருக்கும் பிடிச்சிருக்கு. இப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லாவே ரெக்வயர் ஆகிட்டாப்ல. வீட்டுக்கெலாம் சைனீஸ் கற்றுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு சைனீஸ் நல்லா தெரிஞ்சதான் ஹீரோயினோட மெயிலை ரீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இப்படியே தாத்தா சொல்கிறாரு, ஒழுங்காக உடம்பை பார்த்துக்கோ, இல்லை திரும்ப ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டுருவேன், ஒழுங்காக மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டால் தான் வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேர பிள்ளைக்கு ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு மெயில் வருது, இது மாதிரி நான் மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. இப்படியே ஒரு 4 வருஷம் ஓடி போகுது. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன், எப்போயாவது ஒரு தடவை பார்த்துட்டு என் மெயிலுக்கு நீ ரிப்ளை பண்ண மாட்டியான்னு சொல்லி காத்துட்ருக்கேன், நான் தனியாக வாழ கற்றுக்கிட்டேன், என்னோடய சந்தோஷங்களை மறைச்சு என் முகத்தில் சிரிப்பு வர்றது எப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னோட கம்பெனி தான் டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே தான் ஜெனியும் ஒர்க் பண்ணுறா. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டாங்க. 4 வருஷத்தில் நம்ம ஹீரோக்கு இப்போ உடம்பு நல்லாவே குணமாயிடுச்சு. திரும்பவும் சுவிட்சர்லாண்டில் இருக்க அவங்களோட ஓன் கம்பெனிக்கு வேலைக்கு வரான். அண்ணன் சொல்கிறான், ஜஸ்ட்டு 5 ஹவர்ஸ் மட்டும்தான் நீ வேலை செய்யணும்ப்பா, அதுக்கு மேலே இங்கே வேலை செய்கிறதுக்கு உனக்கு தாத்தா டைம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் தாத்தா ரெடி பண்ணியிருக்காரு, உள்ளே போய் பாரு யாருன்றதும் உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே ஜீனத்துன்ற ஒரு பொண்ணு இருக்குது. இந்த ஒரு பொண்ணு பேர் தான்ப்பா நம்ம இந்தியன் நேமோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆக, அந்த பொண்ணு கேஷுவலாக நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு ஒன்று பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு நம்ம தாத்தாவோட அசிஸ்டன்ட் போல் இருக்குது. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு ஒரு காலம் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. உடனே எதுக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டால், தாத்தா தான் உனக்கு அசிஸ்டண்ட்டாக ஆக்க வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு
இவன் வந்து கேஷுவலாக சிரித்து பேச நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கறல, மூஞ்சிய காட்டிட்டு போயிடுறான். இந்த பிள்ளைக்கு என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், பிஸ்னஸை நம்ம பிஸ்னஸாக தான் பார்க்கணும், வேறு எதுவும் கண்ணோட்டத்தில் நீ பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வேலையை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளை சொல்ல, நம்ம ஹீரோ கொஞ்சம் சிடுன்னு தான் அந்த பிள்ளைக்கிட்ட பேசுகிறான். நம்ம ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா போகிறான். அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலில் 2000 ரூம்ஸுக்கு வந்து இன்டீரியல் டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க யாருன்னா நம்ம லின்னு இருக்கா இல்லையா, அவங்களுடைய அம்மா தான். லின்னு மிகப்பெரிய ஒரு பணக்காரன். நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறா இல்லையா, லின்னு கிட்ட தான் அவள் டிரான்ஸ்லேட்டராக வேலை செய்கிறா. இப்படியே வந்து இந்த அம்மாவுக்கு நம்ம ஹீரோடைய ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோ தான் அதை செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து அந்த சர்ஜரி வந்து பண்ணணும், அதுக்கு லட்சக்கணக்கில் காசு தேவைப்படும், அதை எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்து சேருமா, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் தான் சைன் பண்ணும் இல்லையா, அதனால் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. இங்கே ஹீரோயின் டக்கு டக்குன்னு கிளம்புறா. அங்கே இன்றைக்கி அவளுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்திருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அந்த வெள்ளைக்கார தம்பி கூப்பிட்டுட்ருக்காரு. இவன் என்னால் முடியாது, எங்கள் கம்பெனிலேருந்து வேற ஆள் வருவாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணி விட்டுட்டு வந்துடுறா. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே தான் வரா. இவ இத்தனை வருஷம் வந்திருக்கவே மாட்டா. இப்போ அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப்பு, காசு தேவைப்படுதுன்னு சொல்லி வந்திருக்கா. அங்கே பார்த்துட்டு நம்ம லாயரோட நம்பர் இருக்குது, அதுக்கு டயல் பண்ணி கால் பண்ணுறா. இது மாதிரி நான் தான் ஆனா பேசுகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னே, அவங்ககிட்ட பேசி பல வருஷம் ஆச்சுங்க, என்னோடய லாயர் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய ப்ரூஃப் எல்லாம் கேட்குறாங்க, அவள் தான் ஆனாவான்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து ஹீரோயின் செக்கை பார்க்குறா. அதில் ஜிஎம்எஃப்னு ஹீரோவுடைய கம்பெனி பேர் போட்டிருக்கு. இவன் என்ன பண்ணுறானா, இவன் வந்து அந்த கடன் வாங்கினா இல்லையா, அதுக்கு வந்து ரசீதெல்லாம் கொடுத்துட்டு, நான் வந்து இந்த கடனை திருப்பி கொடுத்துடுவேன், ஹீரோ கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. அவர் வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அந்த வில்லாவை வேற நம்ம ஹீரோக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவள் வேணான்ட்டு போயிடுறா. இந்த பக்கம் மீட்டிங் வந்து கேன்சல் ஆனதுக்கு வெள்ளக்கார தம்பி பயங்கரமாக நம்ம லின்னை திட்டிட்டு, நீ தான் வந்து ஹோட்டலுக்கு டிக்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து காசு பே பண்ணுற, ஒன்னால தான் இவ்வளோ பெரிய மீட்டிங் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவரை திட்டிட்டு போக, இங்கே லின்னு உடனே காலை போட்டு நம்ம ஹீரோயினை வறுத்தெடுக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டுருக்க, இங்கே வந்து யார் இதுக்கா நஷ்டேடெல்லாம் கெட்டுறது அப்படின்ற மாதிரி கத்த. நம்ம ஹீரோயின் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நான் உடனே எங்கள் ஊருக்கு கிளம்பணும், அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன், சாரி பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் உடனே ஐயோ சாரிப்பா, எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சு, அந்த காசை விட மனுஷனோட உயிர் தான் ரொம்ப முக்கியம், உங்கள் அப்பாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி லின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உடனே கிளம்பி போகிறா. அப்பாவை போய் பார்க்குறா. அவர் கொஞ்சம் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு வந்து இது மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அவருக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அட்டாக், எப்போ என்ன வேணால் ஆகலாம், சீக்கிரம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஆப்ரேஷனுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைன் எல்லாம் போட்டுடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து ஃபோன் கால் வருது. இது மாதிரி ஹீரோயினுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு பதறுது, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லலை, ஆனால் கடன் கக்க ரசீது மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, அவள் எப்பயுமே அப்படி தான், அந்த ரசீதை வந்து நீங்கள் ஃபேக்ஸ் பண்ண வேணாம், நீங்கள் கொரியர் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த ரிங்கை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இப்படியே வந்து லின்னு கிளம்பி நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறதுக்காக வந்துடுறான். அப்பா எப்படி இருக்காரு அப்படிலாம் கேட்டுட்டு, இது மாதிரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, பக்கத்தில் ஒரு வேலை தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். காலையில் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, ரொம்ப நேரம் நடந்துகிட்ருக்கு, நல்லபடியாக முடியணும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா, அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோயினுக்கு அவங்க தம்பிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இருந்தது அப்பா மட்டும்தான், இப்போ அப்பாவும் போயிட்டாரு. அதனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப உடைஞ்சு அழுது போகிறா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபினரல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லின்னை வழி அனுப்பி வைக்கிறா. அப்பாவை பற்றி 2-3 விஷயங்கள்லாம் சொல்கிறா. அப்பா ரொம்ப நல்லவர், அப்பா வந்து கல்யாணமே பண்ணிக்கல, எங்களுக்காக தான் வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதெல்லாம் நம்ம லின்னுக்கு இன்னமும் ஹார்ட் டச்சிங்காக ஆகுது. நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ வந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்துகிட்டே வா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட லவ்லியாக பேசிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு அந்த கொரியரும் வருது. ஹீரோயின் எழுதி கொடுத்த அந்த கடன் ரசீது, அதை நம்ம ஹீரோவை எடுத்து பத்திரமா அவனோட வாலெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க படித்த காலேஜுக்கு போகிறாங்க. அப்பா அங்கே வேலை செய்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இருந்து போனதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா, ஒரு பையன் வந்து உன்னை தேடி வந்தான், கையில் ஸ்டிக்கெல்லாம் வச்சுருந்தான், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தான் பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ தான்
வந்திருக்கான்னு சொல்லிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிமா வந்தாங்கன்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு முன்னாடி சைனீஸ் லீவ் அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வந்திருப்பான். ஹீரோயின் இங்கே இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு தான் வந்திருப்பான். அட்லீஸ்ட் அவள் உட்காந்துருந்த பெஞ்சையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ் ரூமில் போயிட்டு அவள் பெஞ்சை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போயிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறா. நம்மளுக்காக வந்திருக்கா, ஆனால் நம்மளை ஒரு எட்டு கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து அவள் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறா. அது அவள் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது அந்த கவலைகள் எல்லாம் மறக்கிறதுக்கு. திரும்பவும் நம்ம ஹீரோவுக்கு மெயில் அனுப்புகிறா. இங்கே பாரு லிச்வான், உனக்கு வந்து நான் மெயில் அனுப்பி 7 நாள் ஆகுது. எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. என் மேலே வந்து ஒரு இடியே விழுந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து தானே ஆகணும். சாகவா முடியும் சொல்லு? எப்படியும் நான் உயிரோடு இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. ஏன் தான் வாழ்றணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, நீ இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் அடைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். இங்கே ஹீரோவால் இருக்கவே முடியல. அவள் மனசு உடஞ்சு போயிருக்கான்னு சொல்லிட்டு தாத்தா எங்கடா போறேன்னு சொல்லி கேட்க, அவனுக்கு ஜுரமா இருக்கடா, எங்கேயும் போகாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமாக போயிடுது. பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகிறேன், செத்தா போயிட போகிறேன், வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாத்தாவை பயங்கரமாக கத்தி விட்டுட்டு போகிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு சுவிட்சர்லாண்ட்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. தட் மீன் லெட்டர் வந்திருக்கு. கொண்டு வந்து ஜெனி கொடுக்க நம்ம ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஒரு ட்ராயிங் தான் வரைஞ்சிருக்கு. ஜெனி சொல்கிறா, யாரோ ஒன்று வச்சு காமெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் கூட ஹீரோ தான் அனுப்பியிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் தரன்னு அது கிடிச்சு போட்டுடுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ தான் அனுப்பியிருக்கா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து அதோட ஸ்மெல் வருது, நம்ம ஹீரோவோட சென்ட் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் அதை கிழிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, இத்தனை நாளாக என்னோட மெயிலை நீ பார்க்கலன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நீ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்க. ஆனால் என்னோடய வழி எப்படி இருக்குது, உன்னை நான் இந்தளவுக்கு மிஸ் பண்ணேன் அப்படின்றது உனக்கு சுத்தமாக புரியலை. அது எல்லாம் ஒரு கடிதத்தில் எழுதி உன் மூஞ்சி மேலே தூக்கி வீசிட்டு போகணும் போல் எனக்கு தோணுது. ஆனால் வந்து இத்தனை நாள் உனக்காக நான் காத்துட்டு இருந்தது ஒர்த்தே கிடையாது. இனிமேல் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, உன்னை நான் மறந்துட்டு என்னுடைய ஒர்க்கை நான் பார்க்க போகிறேன். இனிமேல் உன்னை வந்து நான் மறக்க போகிறேன் லிச்வான், இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். இனிமேல் உனக்கு நான் மெயிலும் அனுப்ப மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மெயில் அனுப்பி வைக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோயின் திரும்ப சரக்கடிக்க வரா. எதுக்குன்னா நம்ம ஹீரோ எல்லாமே தெரிஞ்சே தானே ஹீரோயின் இக்னோர் பண்ணியிருக்கான். அதனால அவளால் ஏற்றுக்கவே முடியல. அதனால ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே லின்னு கவனிக்கிறான். எதுக்கு அவள் ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்கா அப்படின்னு கேட்க, ஒன்றும் கிடையாது, அவளுக்கு ஒரு மூட் ஸ்விங்கில் இருக்கா, அதனால அவள் கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துக்கிறா, அதனால அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவளை வேணா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்க மாட்டிங்களா சார், அவளுக்கு மட்டும் தான் கருணை கட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெனி வேற காமெடி பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல. நம்ம ஹீரோ வேற அவள் மறந்துடுவேன்னு சொல்லிட்டாளா. இவன் உடனே வந்து அண்ணனுக்கு கால் போட்டுட்டு, நான் வந்து ஷெங்காய் போகணும் சைனாக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, நீ வந்து உடம்பு பார்த்துக்கோ, ஆல்ரெடி அங்கே போய் தான் உன் உடம்பு இந்தளவுக்கு மோசமாக போச்சு, உன்னுடைய பாஸ்போர்ட்டை வேற தாத்தா கிட்ட தான் இருக்குது, அதனால நீ எங்கேயும் போக முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோக்கெலாம் செம்ம காண்டாகுது. 4ஆம் பக்கமும் நம்மளை போட்டு வறுத்து எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம லின்னு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜெனி கிட்ட போயிட்டு இது மாதிரி ஜிஎம்எஃப் கம்பெனியில் வந்து நீ பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அண்ணன் தான் இந்த பிளே டிரான்ஸ்லேட்டராக வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, இந்த பிள்ளை நான் போகவே மாட்டேன், அவன் ஒரு பொறுக்கி பையன், வேணா ஹீரோயின் அனுப்பி வைங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஹீரோயின் அனுப்ப மனசே இல்லை. இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் அனுப்பி தான் வைக்கணும். அந்த கம்பெனியும் நம்மளோட லின்னோட கம்பெனியும் டையப்பில் இருக்குது. நம்ம ஹீரோயினை போக சொன்னால் நான் போக மாட்டேன்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து ஜெனி திட்டுறா, ஏ நீ ஹீரோவுடைய கம்பெனிக்கு போனால் தாண்டி அவனை பற்றி ஏதாவது நீ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும், தயவு செய்து போன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்படி நம்ம லின்னு வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பாருக்கு வரான். அவனும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று பார்க்குறான். அவள் வெளியே வர மாதிரியே இல்லை, ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு. இவனே ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இல்லாமல் உள்ளே போக நம்ம ஹீரோயின் வந்து குடிச்சிட்டு பயங்கரமாக அங்கே இருக்கிற ஆளெல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்கா. நீங்களாம் லவ் பண்ணுறீங்களேடி, ஒரு நாள் அவன் கையை விட்டுட்டு கை கழுவிட்டு போயிடுவான், வேணா பாரு, என்ன அப்படி தான் ஒருத்தன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி உளறிட்டு இருக்க. இங்கே லின்னு சத்தம் போடுறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இப்படிலாம் நடந்துக்கலாமா பாரில் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க, எனக்கு தான் ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, இவன் தடுமாறி விழுக்க போகிறான். இவன் பிடிக்கிறான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நிற்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஒரு வழியாக வந்துட்டியா, நீ தான் என்னை காதலிக்கலன்னு சொன்னியே, கடைசியாக எதுக்காக காதலிக்கலன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, என்னை ஏன்டா இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்துகிற, ஆனால் உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் ஃபெலவோ நான் பார்த்ததே கிடையாது, நீ தான் திரும்ப வரவே மாட்டேன்னு சொன்னியே, இப்போ எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்க,
நம்ம ஹீரோ வந்து உன் கூட தான் நான் எப்பயும் இருக்கேம்மா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறப்போ இவன் ஹக் பண்ணிவிட்டு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கூடயே இரு, என்னை விட்டு போகாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி இவ சொல்ல அப்படியே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான். இது கனவா நிஜமாக தான் தெரியல. இப்படியே நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து நம்ம லின்னு வந்து தூங்க வைக்க இப்படியே காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்னமோ நம்ம ஹீரோ ரியலாக வந்த மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் லின்னு தான் நம்மளை ஹக் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. இப்படியே வந்து லின்னுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. பட் நம்ம ஹீரோயினி ஹீரோவை தான் லவ் பண்ணுறா அப்படின்ற விஷயம் நம்ம லின்னுக்கு தெரியாது. இப்படி இந்த எபிசோட் எங்கே முடியுது. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க நிறையா சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுறீங்க, கட் பண்ணாமல் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லாவே டீட்டெயில்டாக போடுங்கன்னு சொன்னீங்க. இல்லைங்க, ஃபேர் யூஸ் பாலிசி அடிப்படையில் தான் நம்ம இந்த சேனலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரொம்ப சீன்ஸ் எடுத்து போட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலை தூக்கிடுவாங்க. அதனால் வந்து அப்படி போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து மொத்தமாக 38 எபிசோட்ஸ் இருக்குது. நான் 38 எபிசோடு அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே போர் அடிச்சிடும். நீங்களே இந்த ட்ராமாவை பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் மட்டும் தான் எடுத்து போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிக்கும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.